நியூஸ் அண்ட் வியூஸ்க்கு வரவேற்கிறேன் ராம்குமார். வணக்கம். கருத்து கணிப்புகள்லாம் வந்து நேற்று மாலை வெளியானது. அதில் பெரும்பாலான கணிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில கணிப்புகள் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமான முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி பேசுவோமா? ஒட்டுமொத்த நாடும் வந்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் முடிஞ்சு போச்சு. கடைசியாக வந்து மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்டமாக அவங்களோட இறுதிக்கட்ட வாக்குப்பதிவும் நிறைவடைந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நேற்று மாலை 6 மணிக்கு மேலே ஒவ்வொரு நிறுவனங்களும் வந்து தங்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டாங்க. ஸோ இந்த கருத்து கணிப்புகள் வந்து 5 மாநிலங்களுக்கும் வெளியிட்டிருந்தாங்க. நம்ம பெரும்பாலும் வந்து தமிழ்நாடை பற்றி மட்டுமே பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ தமிழ்நாட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரும்பாலும் திமுக கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொன்னது யார் அப்படின்னா, ஜேவிசி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, திமுக கூட்டணி 75 இடங்கள்ல இருந்து 95 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. அதிமுக கூட்டணி வந்து 128 இடங்கள்ல இருந்து 147 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்கிறாங்க. தாவேகாவுக்கு 8 முதல் 15 இடங்கள் அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. இது என்னடா சுவாரஸ்யம் அப்படின்னு இதுக்கும் மேற்கொண்டு சுவாரஸ்யத்தை கூட்டுற மாதிரி யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆக்சிஸ் மை இந்தியா. ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, திமுக கூட்டணி வந்து 92 இடங்கள்ல இருந்து 110 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக 22 இடங்கள்லேருந்து 32 இடங்கள் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தாவேகா 98 இடங்கள்ல இருந்து 120 இடங்கள் வர வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்கிறாங்க ஆக்சிஸ் மை இந்தியா. ஸோ இது 2 தான் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த வோட் வைப்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக வந்து 114லேருந்து 124 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் 2வது இடம் கொடுத்தது அவங்க திமுக கூட்டணி கொடுத்துருக்காங்க. 103லேருந்து 113 இடங்கள் வரைக்கும். ஸோ இதுதான் விஷயமா இருக்குது. மற்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து சராசரியாக 120க்கு மேற்பட்ட இடங்களில் குறைந்தபட்சம் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பான்மை 118 வரணும் இல்லையா? அதனால அந்த ஏரியாக்குள்ள சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா கருத்து கணிப்புகள் அப்படின்னு வரும்போது, போன முறை மக்களவை தேர்தல் நடக்கும்போது இதே மாதிரியான நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்துச்சு. அதெல்லாமே வந்து முடிவுகள் அப்படின்னு வரும்போது ரொம்பவுமே கான்ட்ராடிக்ஷனாக இருந்துச்சு அந்த முடிவுகளுக்கும் கருத்து கணிப்புகளுக்கும் அப்படிங்கிறது. அதனால இந்த கணிப்புகள் என்பது ஒரு என்ன சொல்றது, ஒரு சென்சேஷனலாக சில விஷயங்கள் வாக்குப்பதிவுக்கும் வாக்கு முடிவுகள் அறிவிப்பதற்கும் இடையில இருக்கக்கூடிய நாட்களை ஏதாவது ஓட்டணுமேனு போட்ட மாதிரி தான் நான் பொதுவாக எப்போவுமே அப்படி தான் பார்க்குறேன். நான் கருத்து கணிப்புகளில் பெரிய அளவு அதில் ஒரு ஈடுபாடோ மற்றதோ இருக்கிறது இல்லை. ஏன்னா வந்து இந்த சாம்பிள்ஸ் மற்றது இருக்குல்ல, பொதுவாக கருத்து கணிப்பு அப்படின்னா அது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்குள்ளே இருக்கணும். இன்னொன்று எவ்வளோ சாம்பிள்ஸ் எடுத்துருக்குறாங்க, அந்த சாம்பிள்ஸ் உண்மையாலுமே வந்து அந்த அர்த்தமெட்டிக்குள்ளே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. பட் இதை வச்சு சில விஷயங்கள் சில கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கை வருது, சில கட்சிகள் இது பொய்ன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கருத்து கணிப்புகள்னு ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு 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 நியூஸுக்கான ஒரு நாள் நியூஸுக்கான வேல்யூவை தவிர மற்றபடி இதில் பெரிய அளவு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் வந்து இதில் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. தாவேகா வந்து முக்கியமான ஒரு பிளேயராக இந்த எல்லா கருத்து கணிப்புகளுமே வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் அவங்க ஒரு படி மேலே போய் தாவேகா தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மற்ற எல்லா கருத்து கணிப்புகளுமே ஒரு தாவேகாவுக்கு சில இடங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சில இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து முடிவுகள் தான் எல்லாத்தையும் சொல்லும். பட் வந்து இது இருந்தாலும் ஒரு நாள் பேச்சுக்கு உதவும். மற்றபடி இதில் பெரிய அளவு நம்ம பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஒரு நாள் கூத்து அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறீங்க. ஆனால் கருத்து கணிப்பு அப்படின்றது ஒரு சம்பிரதாயமாக தொடர்ந்து வெளிவந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நிறுவனம் வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா வச்சு அவங்க ஒர்க் பண்ணுறத வாய்ப்பு உண்டு. நீங்கள் சாம்பிள் சைஸ்லாம் கேட்டீங்க. சாம்பிள் சைஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அக்யூரசி ஜாஸ்தி இருக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாரும் என்ன சந்தேகம் எழுப்புவாங்க அப்படின்னா, எப்பா நானும் தான் ஓட்டு போட்டேன், என்கிட்ட ஒரு இதுக்கு ஒருத்தர் கூட கேட்டதில்லை அப்படிம்பாங்க. இப்போ வந்து ஒரு சில பேர் ஃபோன்லலாம் கூட கேட்குறாங்க அப்படின்றாங்க. எனக்கு ஃபோன்லேயும் யாரும் கேட்டதில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ சாம்பிள் சைஸ் வந்து முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு குறைவாக இருக்கோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கும் அப்படின்றதான் வந்து யதார்த்தன்றனால அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இன்னொன்று கருத்து கணிப்பு எல்லாமே போய் அப்படின்னும் நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒதுக்கி தள்ளிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ நம்ம எல்லாருமே இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் தாவேகா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்சிஸ் மை இந்தியா அவங்கள எடுத்துட்டோம் அப்படின்னா மக்களவை தேர்தலில் அவங்க வந்து அவங்களுடைய கணிப்பு வந்து தவறாக தான் போச்சு. அவங்க வந்து ஸ்வீப் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க என்டிஏ அலையன்ஸ். ஆனால் வந்து அப்படி நடக்கலை. ஒருத்தர் அழுதாருல, அவர் தான் இதனுடைய ஃபவுண்டர் தான் வந்து இந்தியா டுடேல தான் வந்து
நேரலையில் ஒரு மாதிரி கண்ணீர் வடிச்சுட்டு போனார். ஆனால் அவங்களுடைய கடந்த காலங்கள் பார்க்கும்பொழுது அவங்க நிறைய தேர்தல்கள் வந்து மிகச்சரியாக தான் கணிச்சிருக்கிறாங்க. அப்பவே அவர் என்ன சொல்லுவார்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 69 தேர்தல் கிட்ட கணிச்சிருக்கிறோம், அதில் 65 தேர்தல் முடிவுகள் வந்து சரியாக தான் வந்திருக்கு அப்படின்னு அவருமே சொல்லியிருக்கிறாரு. நம்ம ரீவைண்ட் பண்ணி நம்ம தமிழ்நாடு மட்டுமே பார்த்துட்டோம்னா கூட, தமிழ்நாட்டில் அவங்க 2021 அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா, திமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 175 இடங்கள் வந்து 195 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிமுக வந்து 38 இடங்கள்ல இருந்து 54 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பா சொல்லியிருந்தாங்க. ஏறத்தாழ அந்த எண்ணிக்கை வந்துருச்சுல்ல. ஸோ திமுக வந்து கிட்டத்தட்ட 160 இடங்கள் அப்போ டச் பண்ணிட்டாங்க. அதிமுக கொஞ்சம் கூடுதல், இங்கே குறைஞ்சனால அங்கே கூடுதலாக அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 சம்திங் இடங்கள் வந்து வெற்றி பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்குமே போகலாம்னு நினைக்கிறேன். 2016 சட்டப்பேரவை தேர்தலையும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2016 அப்போ வந்து இவங்க இந்தியா டுடே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அதான் இந்தியா டுடேனா ஆக்சிஸ் மை இந்தியா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதிமுக வந்து 89லேருந்து 101 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2016 திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து 124லேருந்து 140 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த முடிவுகள் வந்து மாறி வந்திருந்தது. ஏன்னா 2016 எல்லாருக்குமே தெரியும் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் மிகப்பெரிய ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக திமுக வந்தது. அப்போ எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், கிட்டத்தட்ட 98 இடங்கள் வரைக்கும் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் அவங்க வந்து ஆக்சிஸ் மை இந்தியா கணிச்சது வந்து திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்றது கணிச்சிருந்தாங்க. பட் ஆனால் அன்னைக்கு வந்து ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் இல்லை, பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து அப்போ, அதாவது 2016 திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதுவாக இருக்காதுன்னு சொல்லி நான் சிம்பிளாக முடித்தேன். நீங்கள் டேட்டாலாம் எடுத்து சொல்லிட்டு அப்படி மட்டும் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ டேட்டாவை சொல்லிட்டு அவங்க சொன்னதெல்லாம் தப்பாக தான் இருந்திருக்குன்னு சொல்றீங்க. நான் தமிழ்நாடு வச்சு பார்க்கும்போது தான் இப்போ 2016 அவங்க கணிப்பு மிஸ் ஆயிருக்கு. 2021 வந்து கணிப்பு சரியா இருந்திருக்கு. ஸோ இந்த முறை என்னன்றதை பார்க்கணும். இன்னொன்று, நம்ம 2016 வந்து என்னன்னா, அப்படியே ஒரு இவங்க சொன்னதுக்கும் அதுக்கும் முடிவுன்னு பார்த்துட்டிங்கன்னா மாறி தான் இருக்கும். நம்ம கணிப்புன்னு போடுறப்போ என்னன்னா, கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 15-20 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற பட்சத்தில் அந்த மாற்றங்கள் தான் 2016 நிகழ்ந்ததா நான் பார்க்குறேன் நான். ஏன்னா எல்லாமே நம்பர்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அதிமுகவுக்கு 90+ இடங்கள் கொடுத்துருந்தாங்க, திமுகவுக்கு 120+ இடங்கள் கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற பட்சத்தில் அந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. ஸோ பெரிய அளவு மாற்றம் இல்லை. உதாரணத்துக்கு இவங்க 100 கொடுத்து அவங்க 180 ரீச், அந்த மாதிரினா ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சில இடங்கள்ல நம்ம வந்து எரருக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எரர்னு நினைக்கலாம். மேபி அங்கே மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருந்தனால முடிவுகள் வந்து முற்றிலுமா மாறி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இந்த தேர்தலை சந்திக்கும் போது திமுக கூட்டணி என்ன சொல்லி 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, 200க்கும் மேற்பட்ட இடங்கள் நாங்கள் ஜெயிப்போம். எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டால், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து ஒவ்வொரு வார்டு வரைக்கும் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோங்கிறத அனாலிசிஸ் எடுத்திருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேலே வந்து சட்டப்பேரவை தொகுதிகள் கணக்காக பார்த்தோன்னா 200க்கு மேலே தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணிக்கு தான் வாக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு லாஜிக்காக அவங்க சொன்னாங்க. கருத்து கணிப்புகள் முடிவுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே கருத்து கணிப்பு முடிவுகளில் எதிரொலிக்கலை. ஆனால் வந்து ஒரு 118 மெஜாரிட்டி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 120, 130 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அதிகபட்சம் அப்படின்னு போனோம்னா 145 தான் அதிகபட்சமாகவே திமுக கூட்டணிக்கு கிடச்சிருக்கிறது அப்படிங்கிறது. இன்னொன்று, அதிமுக இடங்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதே பேரலாக வர மாதிரி தான் எல்லா கணிப்புகளும் ஆல்மோஸ்ட் இருக்கிறது. இல்லை கூடுதலான ஒரு ஃபிகராக வந்திருக்கிறதுங்கிறது தாவேகா. அதை தாண்டி எனக்கு ஆச்சரியம் என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, அவங்க மற்றவை அப்படின்னு கொடுத்தது. அதாவது எனக்குமே அது வந்து கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருந்தது. அதாவது சில இடங்கள் இப்போ பீப்புள்ஸ் பல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 6 இடங்கள் வரைக்கும் மற்றவைன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னன்னா வந்து தனிச்சு போட்டிட்டது தாவேகா, இன்னொன்று தனிச்சு போட்டிட்டது நாம் தமிழர். ஸோ நாம் தமிழரை பற்றி அது மற்றவைன்னு ஒரு இதில் சேர்த்துட்டாங்க. அதேமாதிரி மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இடங்கள் வரைக்கும் மற்றவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. பி மார்க் பார்த்தோம் அப்படின்னா 1 to 6 வரைக்கும் அப்படின்னு. இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தாவேக்காக்கு இவ்வளோ சீட்டு அவங்க பார்த்து போட்டிருக்கிறது கூட எனக்கு பெரிய ஆச்சரியமாக படலை. மேபி வந்து அதிகப்படியான வாக்காளர்கள் வந்து நாங்கள் ஓட்டு போட்டோன்னு அவங்க சொன்ன விஷயங்கள்லேருந்து அந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு எது கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே ஆச்சரியமாக இருந்தது. அது வந்து நம்ம அந்த பெனிஃபிட் டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டவுட் வந்து அவங்க
சிலர் வந்து யாருக்கு போடுறேன் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க. திமுகவும் போடலாம், அதிமுகவும் போடலாம். பதில் சொல்றதை பொறுத்து தானே. ஸோ அதை பார்க்கும்பொழுது அவங்க வந்து அதர்ஸ்ன்னு வச்சிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த அதர்ஸ்ன்ற விஷயங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் போயிடும் அப்படின்றதான் நான் உறுதியாக நம்புறேன் நான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திமுக, அதிமுக, தாவேகா தவிர்த்து நாம் தமிழர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்கிறது வந்து காரைக்குடி மட்டும்தான் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா மற்ற இந்த 3 அணிகள் வந்து பெரும்பாலும் வெற்றி பெறக்கு வாய்ப்பு இருக்குதா எல்லாருமே சொல்றாங்கன்ற பட்சத்துல ஓட் பர்சன்டேஜும் நிறைய பேர் யாருக்கு வாக்கு செலுத்தினா முன்னாடியே பேசினது தான் அது. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நான் நம்புறேன். இன்னொன்று இந்த முடிவுகள் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே இழுபறியான நிலைகள்ல வருங்கிறது தான் தெரியுது. இந்த முடிவுகளோடு ஒட்டி இழுபறினா நீங்க தொங்கு அந்த மாதிரி சொல்றீங்க சொல்லல, முடிவுகள் அறிவிப்பதே சொல்றேனே. பொதுவா வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு என்ன 11 மணிக்கு தெரிஞ்சிரும்ன்றீங்க. ஆமா, ஆல்மோஸ்ட் ரொம்ப அதிகம் போச்சுன்னா கூட 1 மணிக்குள்ள நமக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிடும். ஆனா இந்த முறை வந்து அப்படி இருக்காது அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா இப்போ CNN எடுத்துக்கங்களேன், எங்கிட்ட 113 வரைக்கும் திமுக கூட்டணின்னு போட்டிருக்காங்க, 124 வரைக்கும் அதிமுகன்னு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இது டூ க்ளோஸ், ரொம்ப டூ க்ளோஸ். அப்போ வந்து இதோட முடிவுகள் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதியினுடைய வெற்றி தோல்வியுமே ரொம்ப முக்கியமானதாக மாறுது. ஆல்மோஸ்ட் நீங்கள் திமுக கொடுத்துருக்கக்கூடிய 120 to 145 வரைக்கான மார்ஜினும் சரி, இந்த பக்கம் அதிமுக கொடுத்துருக்கக்கூடிய ஜேவிசி கொடுத்துருக்க 128 to 147ங்கிற மார்ஜின் வரைக்கும் மாட்டும் சரி. அப்போ 2 கூட்டணியினுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது இல்லை தோல்வியை தீர்மானிக்கிறது அப்படிங்கிற இடத்துல தாவேகா இருக்குது. அட் த சேம் டைம் இவங்க 2 பேர்த்துக்குமான மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு இதனுடைய முடிவுகளை பார்க்கும்போது நமக்கு அது வந்து எதிர்பார்த்தது தான் நம்ம. ஏன்னா வந்து இவங்க அங்கதான் அந்த தாவேகா ஃபேக்டர் இருக்கும் நான் நம்புறேன் நான். ஏன்னா அவங்க வந்து 2 சைடில் இருக்கிற ஓட்டையும் வந்து சாப்பிட போறாங்கன்ற பட்சத்தில் அதிக அளவில் அவங்க சாப்பிட போறது திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியை தான். ஸோ அது வந்து ஆப்வியஸா அதிமுகலாம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுலேயும் ஒரு சில செட் ஆஃப் ஓட்ஸ் இருக்கிறாங்க. அதை தாண்டி திமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில வாக்கு எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் இந்த முறை வந்து திமுகவுடைய ஓட் ஷேர் வந்து குறையும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் நான். அவங்க ஜெயிப்பாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கறத வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு நான் நம்புறேன் நான். கிட்டத்தட்ட 150 இடங்கள் வந்து தொற்றுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் நான். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஓட் ஷேர் கம்மியாகும். ஆனால் எண்ணிக்கை வந்து இந்த இதில் அவங்க சஸ்டெயின் ஆவாங்க அப்படின்றதுல நான் உறுதியாக நம்புறேன். அதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த க்ளோஸ் ஃபைட்டருக்கு காரணம் என்னன்னா தாவேகான்ற ஃபேக்டர் வந்து எல்லாத்துடைய ஓட்டையும் வந்து சாப்பிட்றாங்கன்ற பட்சத்தில், நாம் தமிழர் ஓட்டையும் சாப்பிட்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து அந்த ஓட் ஷேர் வந்து எல்லாருக்குமே கம்மியாகுது. அது கொஞ்சம் நெக் டு நெக் பக்கத்தில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ப்ரெடிக்ஷன் நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு இன்னொன்று தோணுச்சு. இந்த முறை திமுக கூட்டணியுடைய ஓட் ஷேர் கம்மியாகும், சீட்டு வந்து கூடுதலாக அவங்க எடுப்பாங்க. கடந்த முறை அப்படி கூட சொல்ல முடியாது, ஆனால் சீட்டாக அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துக்கு வருவாங்க. அதிமுக தரப்பு அப்படின்னு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஓட் ஷேர் கம்மியாகும், ஆனால் சீட்டு அதே இடத்துல மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏறத்தாழ ஒரு 5-10 வச்சுக்கிட்டோம்னா அதுக்குள்ள அந்த ஜோன்ல தான் இருப்பாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி தான் இருக்கும். இதில் நாம் தமிழர் தான் ரொம்பவுமே கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுக்கு ஓட் ஷேரும் கம்மியாகும், சீட்டும் இது வரைக்கும் அவங்க பெருசாக ஜெயிச்சது இல்லை. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது ஒரு பெரிய டிசாஸ்டராக இருக்கும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது. ஏன்னா சீமான் அவர்கள் பேசும்போது எங்களுக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்ட யாரும் எங்களை மீறி எங்கள் இடத்த விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் யதார்த்தத்தில் பார்க்கும்போது அது கொஞ்சம் பெரிய அளவு கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி தெரியுது கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது. அவர் வந்து தெளிவாக தான் இருப்பாருன்னு நான் நம்புறேன் நான். காரணம் என்னன்னா அவர் வந்து நடிகர்கள் வந்தால் அதுக்கு ஒரு பெரிய கவனம் ஈர்ப்பு இருக்கும் அப்படின்றது சீமான் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் வந்து ஆட்சி மாற்றம் அப்படின்றத தாண்டி ஒரு அரசியல் மாற்றம் அப்படின்றத ஒரு இலக்கை நோக்கி தான் அவர் பயணிச்சுட்டு இருக்கிறாருன்றனால அதில் இருக்கக்கூடிய அந்த கரட முரடான பாதை என்ன அப்படின்றத அவர் தெரிஞ்சே தான் பயணிப்பார். நிச்சயமாக அவருக்கு அடினா அடி தான், அவருக்கு ஒரு பெரிய செட்பேக்காக தான் இருக்கும். ஆனால் அவர் இதையும் தாண்டி போவார் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு என்னுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அடுத்த தேர்தலில் எந்த அளவுக்கு இதே வீரியத்தோட வருவாரா, இல்லை அவர் சஸ்டெயின் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வி வந்து நாம் தமிழன் தரப்புல இருந்து நிச்சயமா கேட்பாங்க. ஏன்னா அதை பொறுத்து தான் வந்து அவங்க அடுத்தடுத்து நகர வேண்டும். விஜய் அவர்கள் இதே வீரியத்தோட தான் இருக்கிறாரு அப்படின்னா வந்து இதே 3 கார்னர் ஃபைட்ல 4வது கார்னரா வந்து சீமான் அவர்கள் போட்டியிடுறது வந்து நிச்சயமா அவருக்கு வந்து ஒரு பெரிய சாதகமான முடிவை தராது அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த தேர்தலுக்கு சேர்த்தே கணிப்புகள் கொடுக்குறீங்க. இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டியது ஜேவிசியினுடைய கணிப்பு. அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, வேற யாரும் சொல்லலை. அதே மாதிரி ஆக்சிஸ் மை இந்தியா தாவேகா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 விஷயங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு அதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதான் நான் நம்புறது என்னன்னா, நம்ம போன ஷோலேயே பேசின மாதிரி தான் வந்து தாவேகா வந்து எந்த அளவுக்கு அதிக அளவு ஓட்டை வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அது திமுகவுக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்கும். காரணம் என்னன்னா அவங்க சாப்பிடக்கூடிய வாக்குகள் வந்து
திமுக எதிர்ப்பு வாக்குகள் அது வந்து அதிமுக பக்கம் தான் இருக்கு அப்படின்றது பிரதானமான ஒன்று. ஸோ அவங்க அந்த பேசிஸில் பார்க்கும் பொழுது இவங்க மெஜாரிட்டி ஆஃப் த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்ற பட்சத்தில் அது ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் உதவும். அது வந்து திமுகன்னு ஏன் சொல்றோம்னா, திமுக இப்ப ஆட்சியில் இருக்கிறனால சொல்றோம். அதிமுக ஆட்சியில இருந்து திமுக எதிர்க்கட்சியா இருந்தாலும் வந்து அது வந்து அதிமுகவுக்கு தான் பலனளிக்கும். நம்ம 2016 தேர்தலே ஒரு உதாரணமா வச்சுக்கலாம் நம்ம. அப்ப வந்து இவங்க ஜெயலலிதா அவர்கள் அதிமுக ஆட்சியில இருந்தாங்க. அந்த அலையன்ஸ் வந்து நிறையா அங்க வேலை செஞ்சது. மக்கள் நல கூட்டணின்னு ஒரு அணி 3வது ஒரு அணி ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனுடைய விளைவு என்ன ஆகுச்சு அப்படின்னா, அதிமுக ஆளும் தரப்பா அதிமுக இருந்ததால அவங்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு முடிவா வந்து அந்த தேர்தல் மாறுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, அந்த அரசு மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு, மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் நடந்த தேர்தல் அப்படின்றதும் வந்து கவனிக்கத்தக்க ஒன்று. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 3வதா ஒரு பவர் வந்து வராங்க அப்படின்னா அது ஆப்வியஸா ரூலிங் கவர்மெண்ட் தான் ஃபேவர் பண்ணும் அப்படின்றதுல நான் உறுதியா நம்புறேன். நீங்க விமர்சனம் பிரச்சாரம் விஜய் அவர்கள் வைத்ததுமே கூட வந்து அதிமுக எதுவுமே பயன்படுத்தாம அவர் வந்து ஸ்ட்ரைட் அண்ட் அவுட்டா வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றது வந்து என்ன ஆகும்னா, திமுக யார் எதிர்க்கிறாங்களோ, எனக்கு திமுக வேணாம்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்கலாம், இல்லை நாம் தமிழருக்கு வாக்களிச்சிருக்கலாம்ன்றப்போ அவருக்கு ஒரு போட்டியாளராக விஜய் இருக்காருன்றப்போ சரி நம்ம ஏன் விஜய்க்கு வாக்களிக்க கூடாதுன்னு அப்படின்னு போற கூட்டங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்ன்ற அடிப்படையில் நான் சொல்றேன். நான் இது வந்து ஆளும் தரப்பு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் மிக 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 அதிகமாக இருக்கும் அப்படின்றது. ஆல்மோஸ்ட் இதை ஒட்டி தான் ப்ரெடிக்ஷன்ஸுமே இருக்குது. 4ஆம் தேதி நம்ம என்னதான் பேசினாலும் 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நடந்து முடிஞ்சிருச்சு ஏற்கனவே, அது ஓப்பன் பண்ண போறோம். 4ஆம் தேதி முடிவு என்ன வரப்போகுதுங்கிறது தெரியுங்கிறதுக்காக சொன்னேன். அதனால 4ஆம் தேதி திரும்ப ஒரு முறை நம்ம நேரலையில் பேசுவோம். நன்றி.